அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி நம்ம சேனலில் 4 தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற 4 ரெசிபியுமே நம்ம சேனல் இது வரைக்கும் பார்க்காத ஸ்வீட்ஸ் தான். இன்றைக்கி நான் செய்ய போகிறது எல்லாமே ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். நினச்சா டக்குன்னு செஞ்சிடலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ரெசிபி வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரொம்ப ரிச் அண்ட் டேஸ்டியான காஜு கத்லி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முந்திரி பருப்பு 250 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். கப் மெஷர்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா 1.5 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் ஷேக் பண்ணி அரைச்சா தான் கொஞ்சம் நல்லா கிரைண்ட் ஆகும். முந்திரி பருப்பு அரைக்கும் போது அதில் நிறைய மாய்ஸ்சர் இருக்கும். அதனால் வந்துட்டு நீங்கள் சரியாக அரைக்க முடியலன்னா 2 பேட்சஸாக வந்து அரைச்சிக்கோங்க. இப்போ இதை ஒரு ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணி நல்லா வந்து இதை சலிச்சுக்கோங்க. சலிச்சாதான் இந்த மாதிரி ஒரு ஃபைன் பவுடராக உங்களுக்கு கிடைக்கும். சுகர் வந்துட்டு ஒரு 3/4 கப் எடுத்திருக்கேன். ஒரு கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ சர்க்கரை நல்லா கரையட்டும். சர்க்கரை இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக கரைஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க கேஷ்நட் பவுடரை சேர்த்துக்கலாம். நீங்கள் கேஷ்நட் பவுடர் சேர்க்கும் போது சுகர் சிரப் வந்து இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா அப்புறம் காஜு கத்லி வந்து கொஞ்சம் ஹார்ட் ஆயிரும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். திரும்ப ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். ஸோ டோட்டலி 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ பேனில் இது நல்லா ஒட்டாமல் வரணும். அது வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா திக்கானதுக்கப்புறமா பேன்லேயும் ஒட்டாமல் வரணும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது பட்டர் பேப்பர் போட்டுக்கிறேன். பட்டர் பேப்பர் இல்லைன்னா ஜஸ்ட் இந்த சப்பாத்தி கட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் கீ அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது குக்கான கேஷ்யூ பேஸ்ட்டை இதில் போட்டுக்கலாம். இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக நெய் சேர்த்து ப்ரஷ் அப் பண்ணிக்கிறேன். இப்போ இது கொஞ்சம் லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா, ரொம்ப ஆறி இருக்கக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக ஆறுனா போதும். இப்போ ரோலிங் பின் யூஸ் பண்ணி லைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் திக்காக ரோல் பண்ணணும், ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது. இப்போ நைஃப்பில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ ரொம்ப ரிச் அண்ட் டேஸ்டியான காஜு கத்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது நிறைய பேருக்கு ரொம்ப ஃபேவரட்டான ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இப்போது பாதாம், பிஸ்தா, முந்திரி பருப்பு, கிஷ்மிஷ் சேர்த்து நான் வறுத்துக்க போகிறேன். நட்ஸ் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இப்போ ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போது 1 கப் ரவா சேர்த்து வறுத்துக்க போகிறேன். ரொம்ப மொத்தமான ரவாயாக இருந்தால் நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக கிரைண்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு இந்த ரவையை நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் வறுத்துக்கோங்க. பட் கலர் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகாமல் வறுக்கணும். ஏன்னா ரவா லட்டு வந்து நல்லா ஒயிட் கலரில் இருக்கணும். ஸோ கலர் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகக்கூடாது. இப்போது 3/4 கப் அளவுக்கு நான் வந்து ட்ரை கோகனட் பவுடர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து ஃப்ரெஷ் கோகனட் கூட சேர்த்துக்கலாம். நல்ல துருவிய தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போது இதையும் ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம 1 கப் ரவா எடுத்தோம் இல்லையா, அதுக்கு வந்து 3/4 கப் அளவுக்கு பவுடர் பண்ண சுகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க நட்ஸையும் சேர்த்துக்கலாம். நல்லா சூடான பால் ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது இது கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இது லைட்டாக சூடாக இருக்கும் போதே நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கையில் லைட்டாக நெய் தடவிக்கோங்க, அப்போ தான் பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப ட்ரையாக இருக்குது, உங்களுக்கு பிடிக்க வரல அப்படின்னா லைட்டாக நீங்கள் பால் தெளித்து பிசைஞ்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ரவா லட்டு கிராக்கே இல்லாமல் ரொம்ப சூப்பராக வரும். இது நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் 1 மந்த் வரைக்கும் நல்லாயிருக்கும். இப்போ ரொம்ப டேஸ்டியான ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் தீபாவளிக்கு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி ஃபீட்பேக் சொல்லுங்கள். அடுத்தது சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மைதா பிஸ்கெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் 80 ml அளவுக்கு இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பீஸாக எடுத்து தனித்தனியாக போடணும். மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, இல்லைன்னா மேலே மட்டும் கலர் வந்துடும், உள்ளே வேகாது. லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 to 10 minutes ஃப்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய மைதா பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா 1 month வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில் நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இப்போ இது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன்.
இந்த ஈஸியான ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்தது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான தேங்காய் பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் பர்ஃபி எல்லாருக்குமே நல்லா செய்ய தெரியும். பட் இன்றைக்கி வந்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம். 2 கப் அளவுக்கு ட்ரை கோகனட் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஃப்ரெஷ் கோகனட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரெஷ் கோகனட் யூஸ் பண்ணால் மிக்சியில் லைட்டாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது இல்லாமல் கூட நீங்கள் செய்யலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சர்க்கரையில் விடுற தண்ணியிலே இது நல்லா குக் ஆயிரும். பிங்க் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் வந்து பிளெயின் ஒயிட்டாகவே வச்சுக்கலாம். எல்லோ கலர், க்ரீன் கலர் நீங்கள் எது வேணால் சேர்த்துக்கோங்க. இப்போது கொஞ்சம் நல்லா திக்கானதுக்கப்புறமா பேனில் ஒட்டாமல் வரணும். இப்போ இது கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு ட்ரேயில் லைட்டாக நெய் தடவிக்கோங்க. இந்த கோகனட் மிக்சரை போட்டுட்டு லெவல் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கம்ப்ளீட்டாக ஆறட்டும். நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ஆறிடுச்சு. உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியான தேங்காய் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. இது எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்குது பாருங்கள். இது கொஞ்ச நேரத்தில் செய்கிற மாதிரி ரொம்ப ஈஸியான ரெசிபி, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி செஞ்ச இந்த 4 ரெசிபியுமே கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல ரெசிபிஸ் நீங்கள் எப்பயுமே மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.